நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேவராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். சுற்றி கொண்டிருக்கும் பூமிக்கும் நம்மளது எண்ண அலைகளின் சூழ்ச்சிக்கும் ஒரு ஒப்பிட்டு பேசணும்னு சொல்கிறாங்க. நம்ம எண்ண அலைகள் சுற்றிகிட்டே இருக்குல்ல, அதோடைய சூழ்ச்சி என்ன, பூமியின் சூழ்ச்சி என்ன, எது முன்ன பின்ன போகுது, ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்குது, ஏன் நடக்குது, இதெல்லாம் வந்து இந்த டாப்பிக்கில் வருது. கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இந்த இப்போ பேசுகிற சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் புரியுறது கஷ்டம்தான். ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை கேட்டிங்கன்னா தான் புரியும், சரிங்களா? ஏன்னா பேசுகிறது பைத்தியக்காரமாக தான் தெரியும் உங்களுக்கு கேட்குறதுக்கு. ஒரு முறை கேட்டிங்கன்னா 2-3 முறை கேட்கும்போது அதில் உள்ள அர்த்தங்கள் என்ன என்று புரியும். ஏன்னா இதுக்கு பேர் ஒரு விதத்தில் பார்த்தா நான் பரிபாஷைன்னு கூட சொல்லலாம். பரிபாஷைன்னா வேணுங்கள புரியாத பாஷை கிடையாது, புரியும். நல்லா கூர்ந்து கவனிக்க வேண்டும், நம்மளே பொருத்த வேண்டும். இதுக்கு இது போடலாம், இப்படி போடலாம், மாற்றி 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 போட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விடை கிடச்சிடும். அவ்வளோதான். நம்பர் லாக் மாதிரி தான். நம்பர் லாக் போடுறீங்கள, அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்பர் தெரிஞ்சால் டக்குன்னு திருப்பி வச்சு போட்டுடலாம். நம்பர் தெரியல என்ன பண்ணுவோம், ஒன்று ஒன்றா மாற்றி 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 போடுறீங்களா, அதே தான் இதுக்கு நடக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இருக்கக்கூடிய நம்மளை தாங்கி கொண்டிருக்கிற பூமி தாய், பூமி உருண்டை, குளோப் சுற்றுகிறதாம். எப்படி சுற்றுகிறது? கடிகார சூழ்ச்சிக்கு எதிர் விசையில், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது அப்படி சுற்றும்போது இல்லைங்க, எல்லாமே கிளாக் வைஸ் சுற்றினா தான் பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க. ஏன் இதை மட்டும் நம்ம பூமியே இடது பக்கம் தான் சுற்றுது, அப்போது அது ஆன்டி கிளாக் வைஸு நெகட்டிவில் அர்த்தம் ஏன் சாமி? ஆமாம்ப்பா, ஆமாம். ஏன்னா நம்ம உயிரினங்கள் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், நெகட்டிவிட்டியை என்ன பண்ணுறோம், எமிட் பண்ணுறோம், வெளியே அனுப்புகிறோம். அதை ஒருத்தர் வாங்கிறதுக்கு வேணும்ல, அதுதான் அந்த மரங்கொடி செடிகள், அது இல்லாமல் பஞ்சபூதங்கள், எல்லாத்துக்கும் மேலே அது பூமின்னு சொல்லக்கூடிய அந்த குளோப். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தானே. ஒரு நெகட்டிவ் பூரா அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு ஒரு சோர்ஸ் வேணும்ல, அதனால தான் அது என்ன பண்ணுது, பூமி வளமிருந்து இடமாக சுற்றுகிறது. அப்போ இந்த தத்துவம் நிறைய பேர் தெரியாது. ஏன் இப்படி சுற்றுது? எல்லாமே கடிகார சூழ்ச்சிங்கிறது பாசிட்டிவ்ங்கிறாங்க, கடிகார சூழ்ச்சிக்கு ஆப்போசிட்டாக சுற்றுறது நெகட்டிவ்னு சொல்கிறாங்க. பூமியே நெகட்டிவாக சுற்றுது, இப்போ நம்மளாம் நெகட்டிவாக தானே இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. உண்மை தான். ஒரு விதத்தில் பார்த்தா என்ன, நம்ம நெகட்டிவ் பூரா அது இழுத்துக்குதுன்னு அர்த்தம். எப்படி இழுத்துக்குது? எர்த் கிராவிட்டி ஃபோர்ஸ் மூலிமா இழுத்துக்குது. ஸோ எர்த் கிராவிட்டி ஃபோர்ஸ்னால் என்னது? புவி ஈர்ப்பு சக்தி, வான்காந்த அலைகள் ரெண்டும் ஒன்றா சேரும்பொழுது என்ன ஆகுது, மனிதனுடைய எண்ண அலைகளாக மாறுது. இது மனிதன் பிறக்கும் பொழுதே அவன் தலையில் எழுதி வைத்துள்ளார்கள். இன்னென்ன நாளைக்கு இது நடக்கும், இன்னன்னைக்கு இவன் பேசுவான், இன்னன்னைக்கு இவன் அடிபடுவான், இவன் 10 பேர் அடிப்பான், இன்னன்னைக்கு இவனுக்கு உடம்பு சரியில்லாமல் படுப்பான், இன்னன்னைக்கு இவனுக்கு பணம் வரும், இன்னன்னைக்கு இவன் பிச்சை எடுப்பான், இன்னன்னைக்கு இவன் பேங்க்கு போவான், இன்னன்னைக்கு இவனுக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்து ஒரே தூக்கமாக தூங்கிடுவான். அதாவது இறப்பு. இதெல்லாமே எல்லா மனிதர்களுக்கும் தலையில் எழுதப்பட்டிருக்கும் லிப்பினா என்ன, விதி, தலையெழுத்து. அதை மாற்ற யாராலையும் முடியுமா? முடியாது. இறைவன் எழுதிய பிரம்மா எழுதிய எழுத்தை மண்டை ஓட்டில் இன்றும் பார்க்கலாம். அது மந்திர எழுத்துக்கள், யாராலும் படிக்க முடியாது. படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா அது அவ்வளோதான். அது என்ன சொல்கிறது, இப்போது இந்த பாருங்கள், இந்த லைட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்து இத்தனை வோல்ட் தான் இங்கே வரணும்னு அவங்க வச்சுருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், அவ்வளோதான் வரும். அதுக்கு மீறி ஒரு பாயிண்ட் அதிகமாக வராது, அதோடைய எல்லாமே மாறாது. ஸோ எல்லாமே டிசைன் பண்ணுறவங்க எப்படி டிசைன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி டிசைன்ட் ஆகிடும். அதே மாதிரி தான் நம்ம எண்ண அலைகள். இப்படி கண்ண மூடி ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் ஹிமாலயாஸ் போயிருந்தேன், பாபாஜி கோவிலுக்கு போயிருந்தேன். இப்போ கண்ண மூடி இப்போ நினச்சா கூட அங்கே போன அந்த அனுபவங்கள், காட்சிகள் கண் முன்னாலே அப்படியே ஒரு திரைப்படம் போல் ஓடும். அது எப்படிங்க அது? அதுதான் ரெக்கார்டு இங்கே இருக்குது. ரெக்கார்டு எப்படி, கேமராவில் எப்படிங்க ரெக்கார்ட் பண்ணுறீங்க? நம்ம கண்ணு தாங்க, கண்ணில் இந்த கருப்பு மொழி இருக்கு இல்லையா, அதுதான் லென்ஸு, அதான் கேமரா ஆக்டிவேஷன் ஆகுது. அது உள்ளே போய் மெமரி கார்டு எங்கே இருக்குது, மண்டைக்குள்ளே இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே போய் பூரா எல்லாமே பதிவாகுதுங்க. அந்த பதிவாகக்கூடிய அந்த ரெக்கார்டை நம்ம நினைக்கும் போது அது திருப்பி ப்ளே ஆகுது. அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் வீடியோ கேமரா.
இப்போ தானே பென்ட்ரைவ் இப்போ பென்ட்ரைவு மெமரி கார்டெலாம் வந்துருச்சு. அப்போல்லாம் அது இல்லைங்களா? ஆனால் மனுஷனுக்கு அப்படி இல்லை. அன்று முதல் இன்று வரை எல்லாமே இப்படிங்கிற செகண்டுக்குள்ளே ரெக்கார்ட் ஆகும். எங்கே? புத்திக்குள்ளே. புத்தினா என்ன? மைண்டுக்குள்ளே. ஸோ மனம் கண் பார்க்குது, காது கேட்குது, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? ஆடியோ அண்ட் வீடியோ ரெக்கார்டட் பை யுவர் ஐ டு யுவர் பிரெயின் செல்ஸ். ஸோ அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த செல்களின் மூலமாக அனைத்து காட்சிகளும் பதிவாகியே இருக்கும். எப்போ அது அந்த ஆன்மா இறந்து வெளியே போகும் வரை அந்த உள்ளுக்குள்ளே பதிவான அந்த பதிவுகள் இருந்து கொண்டே இருக்கும். அதை அழிக்க முடியுமா? கண்டிப்பாக அழிக்க முடியாது. அப்போது அந்த 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 ரெக்கார்டு உள்ள பதிவான அந்த அலைகளை நாம் திருப்பி யோசிக்கும் பொழுது ஒரு நொடி பொழுதிலேயே நமக்குள்ளே அந்த காட்சி கண்டு கிடைக்குது. அப்போ அதே மாதிரி தானே பூமியை சுற்றுது. யாருக்கு வேண்டியும் சுற்றலையே, தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்குதுல்ல. எதுக்காக? பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக. அந்த இடத்துல இப்போ நம்ம பூமியாகப்பட்டது மில்கி வேலை பார்க்கும்போது, அதாவது பால்வெளி மண்டலத்தில் அனாதையாக சுற்றிக்கிட்டு இருக்குது. தனியாக அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குது, மிதந்துட்டு இருக்குது காற்றுல. காற்று இருக்கா? தெரியாது. காந்தம் இருக்கா? தெரியாது. ஒரு அளவுக்கு மேலே நாம் சென்றால் எதுவுமே நமக்கு தெரிய போவதில்லை. அதே போல் பூமிக்கு கீழே ஒரு அளவுக்கு கீழ் சென்றால் நாம் பஸ்மமாகிவிடும். பூரா என்ன இருக்குது? கீழே நெருப்பு தான் இருக்குது. இந்த தண்ணி, இந்த வேதிப்பொருட்கள்லாம் பூமியில் பாதி அளவு தான். அதுக்கு கீழே போக 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 நெருப்பு பிழம்பாக இருக்கிறது. ஸோ அந்த நெருப்பு பிழம்பு என்பது தான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய சக்கரம். அது நம்ம சிறப்பாக இயங்கினால் அதன் தட்பவெப்பநிலை அதிகமாக குளிர் இல்லாமல் சந்தோஷமாக நாம் இருக்கலாம். எப்படி ஊட்டி குன்னூரில் போனால் ஏசியே தேவையில்லை, கூலிங்காக இருக்கல. அது மாதிரி நம்ம மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அது சுவாசமாகப்பட்டது அது என்ன செய்யும்? நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா சக்கரங்களையும் குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ளும். அப்போது அந்த மனிதனுடைய எண்ண அலைகளும் ஒரே மாதிரி வேகமாக போனாலும் பூமியின் சுழற்சியில் கட்டுப்படுகிறது. பூமியின் சுழற்சியை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் மனித எண்ண அலைகளை மட்டும் கட்டுப்படுத்தலாம். யார்? அவனவனே கொன்ற வேண்டியதுதான். வேறு இறைவனாலேயும் முடியாது, வேறு எவ்வளோ பெரிய மாஸ்டர்னாலேயும் முடியாது. உன் குருன்னு தான் சொல்லிக் கொடுப்பான் உனக்கு. அந்த சொல்லிக் கொடுத்த விஷயங்களை நீ தான் சீர்தூக்கி அதை பயன்படுத்தினா மட்டும்தான் உன்னுடைய எண்ண சுழற்சிகள் கண்ட்ரோல் ஆகும். சுத்தமாக அழிக்க முடியாது தம்பி, நல்லா ஞாபகிச்சுங்க. ஒரு டைம் உனக்குள்ளே பதிவாயிடுச்சுன்னா அந்த பதிவுகள் இந்த உடலை விட்டு உயிர் செல்லும் வரை அந்த பதிவுகள் உன் புத்தியில் இருக்கும். இப்போ 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு டீச்சர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு பார்க்கும் போதெல்லாம் மிட்டாய் கொடுப்பாங்க. சுமாராக தான் படிப்பேன். அப்போ மிட்டாய் கொடுத்து படிக்க வச்சாங்க. அப்போ அந்த டீச்சரை இன்னும் ஞாபகம் வச்சுருப்பேன். அந்த முகமும் எனக்குள்ளே பதிவாகிருக்கிறது. அதே போல் நாம் எல்லாத்தையுமே பதிவு பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த பதிவுகள் ரொம்ப நாளைக்கு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. எது உனக்கு மனசில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிவாக இருக்கோ அது மட்டும்தான் ரெக்கார்டில் நிற்கும். அதுதான் எண்ணமாக மாறும். ஸோ அந்த எண்ண அலைகளை நாம் திரும்ப சொல்கிறேன், அதன் சுழற்சியை நாம் கம்மி பண்ண முடியுமே தவிர அதை சுத்தமாக அதை அழித்து வெளியெடுத்து போட முடியாது. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா பூமி சுற்றிட்டு இருக்குது. பூமி சுற்ற நின்னா வேணால் நீங்கள் சொல்கிறது நடக்கும். பூமி சுற்ற நின்று போய் என்ன ஆகும்? நமக்கு பேலன்ஸ் இருக்காது. நம்மளாம் பொத்துன்னு கீழே விழுந்துருவோம். காற்று வராது, சூரியன் நகராது, ஒன்றுமே இருக்காது. இப்போ மீன் தொட்டியில் ஒரு ஆக்சிஜன் ஏர் போட்டிருக்கோம். அது நல்லா வேகமாக போயிட்டுருக்குது. பார்த்துட்டீங்கன்னா எல்லா மீனும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போயிட்டுருக்கோம். டக்குன்னு அந்த ஏர் பம்ப் ஆஃப் பண்ணிட்டோம் என்ன ஆகும்? எல்லாம் அப்படியே ஸ்டன் ஆகிடும், தம்பித்து போயிடும். அதே போல் தான் நம்ம அந்த பூமி ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். நம்ம பூமியை சுற்றுறது நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? முதல்ல காற்று வராது நின்றும், அப்படி நின்றும். அப்போ எல்லாம் செத்து போயிடுமா? அடுத்து என்ன ஆகும்? புதுன்னு கீழே விழுந்துருவோம், பேலன்ஸ் கிடைக்காது. இப்போது ராட்டினத்தை சுற்றும் போது ஒரு கரெக்டான அளவில் அவங்க இத்தனை ஆர்பிஎம் வச்சுருப்பாங்க, இத்தனை ரெவல்யூஷன் பெர் மினிட்டு. அதை தாண்டும் பொழுது நம்மளை அறியாமல் மயக்கம் வரும், வாந்தி வரும். அதுதான் இப்போ கண்ட்ரோல். எல்லா ராட்டமும் ஒரு அளவுக்கு மேலே வைக்கக்கூடாதுன்னு. அப்போது ஒரே அளவில் சுற்றும் போது அவன் உடம்பில் சுற்றக்கூடிய அந்த என்ன சொல்கிறது அந்த எண்ணெய் அலைகளும் சமச்சீராகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. சமச்சீர் அப்படின்னு என்ன? சரியான அளவு, சரியான எண்ணங்கள் சரியாகவே இருக்கும். அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. நம்ம செய்யக்கூடிய செயல்களை வைத்து, நாம் செய்யக்கூடிய தியானங்களை வைத்து நமது எண்ண அலைகளை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். மற்றபடி நமது பூமியின் சுழற்சி ஏற்றவாறு நமது எண்ணங்கள் பதிவுகள்
அனைத்துமே ஒரே போல் தான் இருக்கும். ஆகவே திரும்ப திரும்ப சொல்கிறேன், பூமி சுற்றுவது நின்றாலோ இல்லை மனிதன் நடப்பது நின்றாலோ மனிதன் இறப்பை போல் தான் அனைத்தும். ஸோ எல்லாம் ஸ்தம்பித்து விடும். ஸ்தம்பனம் அப்படிம்பா. ஸ்தம்பனம்னா அப்படியே நிறுத்திடுறது. மாந்திரியத்தில் ஒன்று இருக்குது ஸ்தம்பனம். ஸ்தம்பனம் பண்ணினா அவனை வந்து ஒன்றும் செய்யாமல் அப்படியே அப்படியே கைகால அசையாமல் அப்படியே பிடிச்சி வச்சுருப்பாங்க. அது மாதிரி தான். ஆகவே பூமியின் சுழற்சிக்கும் மனிதனின் இயக்கத்திற்கும் நிறையா கனெக்ஷன் இருக்குது. ஒன்றா நம்ம யோசித்து பார்த்தோம்னா தெரியும். ஆனால் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவங்க கடமையை ஒழுங்காக செஞ்சாலே போதுமானது. நல்ல செயல்களை செய்யுங்க, நல்ல எண்ணங்களை வைங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பொறாமப்படாதீங்க. ஒருத்தரை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து ஐயோ அப்படி அவ்வளோ பெரிய ஆளாயிட்டானா அப்படின்னு ஒரு எரிச்சல் படாதீங்க. அவன் கொடுப்பேன ஆயிருக்கான், உனக்கும் நீ முயற்சி செய்ய, நானும் வருவேங்க. அந்த மாதிரி முயற்சி செய்யுங்க. அது நிறைய விஷயங்களை உங்களை மேலே கொண்டு வரும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், யாரை பார்த்தும் நீங்கள் அந்த பொறாமை என்ற எண்ணம் வந்தால் நீ ஆமை போல் வீழ்ந்து விடுவாய். அந்த ஆமையை பொறாமையை மட்டும் வளர்க்க வேண்டும் முதலில். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். ஆனால் ஒருத்தரை பார்த்து அந்த மாதிரி செய்யணும்னு ஒரு வெறியாக இருங்க. அதாவது ஒரு எய்ம், தமிழில் ஒரு எய்முக்கு என்ன தமிழில் ஒரு குறிக்கோளாக செயல்படுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம். ஓகேங்களா? ஆகவே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கதையெல்லாம் என்ன உங்கள் கூட வராது, இறப்புக்கு அப்புறம் வராது, இறக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. ஸோ நான் சொல்லும் பாதையில் நீங்கள் பயணித்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில். ஆகவே மீண்டும் இன்னொரு காலவழியில் சந்திப்போம். சாய்ராம்.